இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு? இந்த மாதம் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன பேச போகிறாரு, என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார்? கடந்த சில மாதங்களாகவே ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அது அந்தந்த மாதங்களில் செய்கிறார். நம்மளை காண்கிற தேவனாக இருந்தாரா? போன மாதம் முழுவதுமாக நம்மளை கண்டு அப்படியே விட்டுட்டு போகிறவராக அல்ல, பதில் கொடுக்குற தேவனாக இருந்தாரா இல்லையா? ஆமேன். அதே போல் கர்த்தர் இந்த மாதமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே, கேட்கப்பட போகிறதான வார்த்தை எங்களுக்குள்ளாக ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுக்கிறதாய் காணப்படணும்ப்பா. பரிசுத்த தேவனே, எங்களை நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் பரிசுத்த பாதத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோப்பா. எங்கள் வாழ்க்கையை, சிந்தனைகளை ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் வைத்து அதில் காத்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் டாடி. உங்கள் பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. வானம் திறந்து தேவமகிமை பெரும் மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூயாவி என்னை அனலாய் இன்னும் நிரம்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவமகிமை பெரும் மழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூயாவி என்னை அனலாய் இன்னும் நிரம்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்னோ தேவ பிரசன்னோ என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னோ தேவ பிரசன்னோ முடியாததை முடிய செய்யும். பிரசன்னோ உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாம் செய்யும். எங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கீங்களே, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, முடியாததை முடிய செய்கிற தேவனாய் இருக்கீங்களே, உமக்கு நன்றி. உம்மாவி ஊற்றப்பட்டா மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. இந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னோ. இந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். சொல்லுமா, பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும்.
மூடிய செய்யும். ஆவி ஊற்றப்பட்டால் உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே, தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும், கவலைகள் யாவை சந்தோஷமாய் மாற்றிடும் உம் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் உம் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்ப போகிறதற்காக நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்தீரே. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை எங்களுடைய இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரங்களும், ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்க பிரசன்னத்தினால் நீர் எங்களை சுமந்து செல்ல போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் செய்கிறவரே, சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவரே, இந்த மாதத்தை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் முடியாததையும் முடிய செய்கிற மாதமாய் இந்த மாதத்தை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம். முடியாததை முடிய செய்யும், முடியாததை முடிய செய்யும். என் வாழ்வில் எல்லாம் செய்யும், முடியாததை முடிய செய்யும். பரிசுத்த பிதாவே, இந்த மாதம் உங்க பிரசன்னத்தின் கரம், தேவ பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நிமிடங்களும் நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வார்த்தை பேசப்படுகிற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதாக, ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்புகிறதாய் காணப்பட கிருபை செய்வீராக. என் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உங்கள் வார்த்தை ஆண்டவரே அப்பா ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறதே அப்படின்னு மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக. உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக, மரித்தவைகளை உயிரோடு எழுப்பக்கூடியதாய் காணப்பட்டு எங்களுக்கு இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற மாதமாக, ஆண்டவரே ஜீவன் கொடுக்கிற மாதமாய் காணப்பட போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஒரே சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை. பொதுவாக இந்த வார்த்தையை எப்போ பிரசங்கம் பண்ணுவாங்க, எப்போ அதிகமாய் பேசுவார்கள் என்றால் குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி என்கிறதான சொல்கிற நாளுக்கு 3வது நாள் பிரசங்கிப்பார்கள். என்னன்னு சொல்லுவாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையை? உயிர்த்தெழுதலின் நாள். அதை ஏண்டா இப்போ சொல்கிறாங்க, அதுவும் செப்டம்பர் மாதம் ஆச்சு, அதுதான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு இல்லை. இன்றைக்கி என்ன? முதலாவது நாள், இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள். அது என்னைக்கு வந்திருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? உயிர்த்தெழுதலின் நாள். ஆமென். அப்போ இந்த மாதம் என்னது?
இயேசு சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கு நமக்கு தந்ததான வார்த்தை. மைக் வாசிங்க, இல்லை பாஸ் பண்ணுங்க யாராவது ஒரு ஆள். இயேசு அவளை நோக்கி, எல்லாரும் எடுத்தாச்சா? ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்தாச்சாமா? ஜான் சாப்டர் 11 verse 25 and 26 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமேன், ஆமேன். அப்ப இந்த மாதம் கர்த்தரே இயேசுவே நம்மளுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் யெஷுவா. இயேசு யாரா இருக்கிறாரு? இயேசுடைய நாமத்தில் ஒரு பேர் தான் என்னது? யெஷுவா. He is Yeshua for us for this month. ஆமென். அவர் யாரா இருக்கிறார்? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு மிகவும் அருமையாக தெரிந்த ஒரு அருமையான பகுதி. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, நாம் இயேசுவை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஆனால் இயேசு நேசித்த ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பவத்தில் நடக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒரு பகுதியை தான் நாம் பார்க்குறோம். இதனுடைய தொடக்க பகுதியில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், இவங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. யார்? ஒரு 3 நபர்கள், ஒரு 2 சகோதரிகள், ஒரு சகோதரர். மார்த்தாள் மரியாள் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாரும் மரியாள் அப்படின்னு சொல்லுவோம். மார்த்தாளும் ரொம்ப அருமையான ஒரு மகள் தான். ஆமென். 2 பேரும் அருமையானவங்க. அவங்களுக்கு அருமையான ஒரே சகோதரன் இருந்தார். இந்த சகோதரன் மிகவும் அதிகமாக இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு நபர். இயேசுவை எல்லாரும் நேசிப்பாங்க, ஆனால் இயேசு நேசித்தார் அப்படின்னு சொல்கிற பகுதிகளில் வர்றதில் இவர் ஒரு ஆள். ஆமென். அவ்வளோ நேசிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய சம்பவம் நடந்தது என்பதுதான் அதற்கு முன்பதான பகுதியில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தவறே கிடையாது. ஆனால் யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பாதை எல்லார மாதிரி ஒன்றா இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் மரண தருவாய்கள் அல்லது மரணத்தின் கட்டுகள் அல்லது இழப்பு என சொல்லப்படுகிறதான விஷயம் கூட இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு அல்லது இயேசு நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் வரலாம். ஆமென், ஆமென். உடனே என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? இயேசுன்னு போனாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களான்னு கேட்ட உடனே நம்மளும் பலூன் பெருசாக இருந்திருக்கும் ஆண்டவரை தேடினப்ப. இவ்வளவும் கேட்ட உடனே உடஞ்சி போன பலூன் மாதிரி என்ன செஞ்சுருவோம், சுருங்குறவர்களாக நாம் என்ன செய்யப்படக்கூடாது, காணப்படக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவை மாதிரியாய் வைத்து அவரை முன்மாதிரியாய் வைத்து வாழுகிற ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில், இயேசுவின் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்காக மாத்திரமே நடக்கிறது. ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்திற்கு நேராக நம்மளை அந்த பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், லாசருடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா இருந்த ஒரு நபருக்கு சுகம் அற்று போயிருச்சு, பலகீனம் வந்துருச்சு, வியாதிக்கு நேரான ஒரு பாதையில் அவனை கடந்து செல்லுகிறான். கடந்து சென்ற உடனே எல்லாருடைய நினப்பு என்ன, இயேசுவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், சுகம் கிடச்சிரும், வந்துடுவார், என்ன செஞ்சிருவார், சுகத்தை கொடுத்துருவார். தகவலையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இயேசுவை காணோம், இயேசுவை காணோம். நிறைய பேர் இப்படி தான், மனிதர்கள் தேடி போவோம், மனிதர்களை
தேவைப்படுற நேரம் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் என்ன செய்ய, இந்த நபரின் தொலைபேசி எண் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது, அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்கு என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. தேவையோடு நம்ம போய் நிற்கும் போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த அவுட் ஆஃப் கவரேஜில் ஏசப்பா இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட அவுட் ஆஃப் கவரேஜில் இருந்தார்னா, தேவ திட்டத்தின் கவரேஜுக்கு அவர் போயிட்டார். ஆமேன். மரித்த உடனேயே அல்லது மரிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருந்தால் மகிமை என்ன செஞ்சிருக்காது, அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்காது. ஆமேன், ஆமேன். அப்போ மரணம் நடந்தாதான் உயிர்த்தெழுதல் நடக்க முடியும். மரிக்காத ஒன்று உயிர் வருமா? வராது. அப்போ மரணம் என்பது சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையின் பாதைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களாக காணப்பட்டாலும் உயிர்ப்பிக்கிற தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று இயேசு தாமதித்து வர்றார். வந்த உடனே மார்த்தாள் சொல்லுகிற முதல் பதில் என்ன தெரியுமா? நீர் மாத்திரம் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்திருந்தா ஏன் அது நடந்திருக்கணும்? இருந்திருந்தா அதை நான் தவிர்த்திருக்கலாமே, இருந்திருந்தா அந்த பாதை எனக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாரே அப்படின்னு கேள்வியோடு நம்மளுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நாம் இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த பாதையை நான் அனுமதிச்சு நீ போய்கிட்டு இருக்கீனா, இதுக்கு பின்னாடி ஒரு உயிர்த்தெழுதலை நான் வச்சிருக்கிறேன்ப்பா. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த பதிலை இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, உன் சகோதரன் என்ன செய்வான்? 23வது வசனத்தில் சொல்லியிருக்கு, your brother will rise again. அவன் மீண்டும் என்ன செய்வான்? உயிர்த்து எழுவான். உடனே மார்த்தாளுக்கு வந்த விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு அது தெரியுமே. இயேசு குருடர்களுடைய பார்வையை துறக்க வச்சப்ப மார்த்தாள் பார்த்திருப்பான். இயேசு என்ன செய்திருக்கிறாரு? அற்புதங்களை செய்த போதெல்லாம் பார்த்துருக்காது. எனக்கு தான் தெரியுமே. அவரால் என்ன செய்ய முடியும்? அவ சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குல்ல, அப்போ என் சகோதரன் என்ன செய்வான்? இப்போ கடந்த காலத்தையும் பாஸ்டையும் அவள் பார்த்துருக்கிறா, ஃப்யூச்சரையும் அவள் சொல்கிறா, கண்டிப்பாக என் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவானா. ஆனால் அவளுக்கு விசுவாசம் இல்லை. இப்போ செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகளில் நாம் தேவன் நமக்கு அற்புதங்கள் செய்ததை, இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம்னா அவர்கள் கடந்து வந்தது உண்மைதான். எகிப்தில் இருந்து 430 ஆண்டுகளின் சிறையிருப்புக்கு பின்பதாக அவர்களை தேவன் என்ன செய்தார்? யெகோவா தேவன் அவர்களை என்ன செய்தார்? சிறையிருப்பில் இருந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஈஸியாக கொண்டு வரலை. 10 வாதைகளை கொண்டு எகிப்தியருக்கு என்னதுனாலும் ஆரம்பித்து அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு அவங்க பிரயாசப்பட்டாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ரிவீட் அடித்து எல்லாத்தையும் முறியடித்து கர்த்தருடைய பலத்த கரத்தினுடைய கிரியையை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அன்னைக்கு செங்கடலை பழக்க வச்சாரு, அது அன்னைக்கு மன்னா கொடுத்தாரு, அது அன்னைக்கு காடையை கொடுத்தாரு, அன்னைக்கு தண்ணீரை கொடுத்தாரு, அன்னைக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், அது அன்னைக்கு. இனி என் வாழ்க்கையில் செய்வார், ஒரு நாளைக்கு செய்வார் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும், அதையும் ஒரு நாளைக்கு செய்வார். ஆனால் மார்த்தாளை போல் தான் அநேக நேரத்தில் இன்னைக்கு செய்கிறதுக்கு அது ரொம்ப லேட். ஏன்னா என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. சப்போஸ் 3 நாளுக்குள்ளே வந்திருந்தா கூட ஆத்துமா எங்கிட்டாவது சுற்றிக்கிட்டு இருந்ததாவது ரிட்டர்ன் வந்திருந்துருக்கும். போச்சு, 3 போச்சு, இப்போ 4வது நாளாச்சு. வாய்ப்பே இல்லை. டூ லேட்டாக போச்சு ஏசப்பா நீங்கள் வந்தது. ஆண்டவர் ஏதாவது இடத்திற்கு நேரம் தாமதித்து போயிட்டுண்டா? இல்லை போவாரா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டவர் போனாலும் அது ரைட் டைமிங்காக இருக்கும். அதற்கு முன்னாடியும் போக மாட்டார், பின்னாடியும் வரமாட்டார். சரியான நேரத்தில் வருகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதே போல்தான் மார்த்தாளுடைய சகோதரனுடைய வாழ்க்கையின் சம்பவத்தில் மார்த்தாள் கதறா, நீங்கள் இருந்திருந்தா நடந்திருக்காது. அடுத்தது சொல்கிறா, லேட்டாயிருச்சுப்பா,
நீ ஒரு நாளைக்கு நீங்கள் செய்வீங்க, இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, செய்யவார் என்கிற நம்பிக்கை என்ன செய்ய போட்டுருச்சு, அற்று போய்விட்டது. மரித்த சடலத்தை உயிரோடு இன்னைக்கு எழுப்பி அவருக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை இயேசுவுக்கு முடியும் என்பதை அவள் மறந்து போனாள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும், இல்லை கர்த்தர் கொடுத்த தரிசனமாக இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், நம்மளுடைய சரீரத்தின் பலகீனங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மரித்த நிலைமை. நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், மார்த்தா மரியாளுடைய சகோதரன் மரித்து போனான், அவ்வளோதான். இன்னைக்கு அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் லாசர் என்னப்பட்ட சொல்லப்படுகிற நபர் யாராய் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் பேசின வாக்குத்தத்தமாக இருக்கலாம், நம்மளோடு கர்த்தர் கொடுத்துருக்கிற உடன்படிக்கைகளாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் நம்மளை இப்படி நடத்துவேன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சரீர பலகீனமாக இருக்கலாம், அல்லது தேவைகளாக இருக்கலாம், எதுவே வேண்டுமானாலும் இருக்கலாம். அது இன்னைக்கு மறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படின்னா, அதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தில் அற்புதம் செஞ்சார், அவரை நம்பி தான் நான் வந்தேன், உண்மைதான். ஆனால் இனியும் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு இருந்தால், இது நம்மள்கிட்ட தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் பேசுகிறாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். மரித்து நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரிக்கப்படுகிற விஷயங்களுக்கு தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது இருக்குது. ஜீவன் வந்துருச்சுன்னா அது மரிக்க வேண்டிய தேவையே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் மரித்து போனாலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக, சரீரத்திற்குள்ளாக, பலகீனப்பட்டிருக்கிற அவயங்களுக்குள்ளாக, இது அவ்வளோதான், இதை வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியலைன்னு சோர்ந்து போய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில், நம்பிக்கை அற்று இருக்கிற சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? இப்போ கல்ல பரட்டி என்ன செஞ்சுட்டாங்க? மூடியாச்சு. இனி இது வெளியில் வருவதற்கு வாய்ப்பில்லை, இது இனி ரெக்கவர் ஆகிறதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிற இடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த ஜீவன் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது நமக்கு ஜீவன் கொடுக்கிறதாய் கர்த்தர் மாற்றுகிறார். நாம் பிறருக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாக மற்றவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரித்து போன நிலைமை என்கிறதான பகுதியை நான் பார்க்கும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு பகுதி, எசேக்கியேல் எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு நேராய் நாம் திரும்புவோம். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பகுதியை தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் ஒன்று நடக்க போகுது. இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்து என்னென்ன காரியங்கள்லாம் மரித்து போய் கிடக்குதோ அதற்கெல்லாம் ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உற்சாகமாக உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் எழுதினதான பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 37, 37ஆம் பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. எசேக்கியேலை பார்த்து தேவன் சொல்கிறார் என்னது, அவரை ஆவியில் கொண்டு போகிறாராம், அவர் ஆவிக்குள்ளாகிறார். அப்பொழுது அவர் பார்க்குற விஷயம், நிறைய பேர் ஆவிக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஆசீர்வாதம், காரு, பங்களா, வீடு, மாடி மாடியான வீடு, எங்கேயோ பறந்து போகிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் எசேக்கியேலுடைய ஆவிக்குள்ளாய் அவர் நடத்தப்படும் போது என்ன பார்க்குறாரு தெரியுமா? என்ன பார்க்குறாரு? எலும்புகளின் பள்ளத்தாக்கா. என்னது? பள்ளத்தாக்கு. அப்போ ஒரு எலும்பு இல்லை, ஒரு பெரிய கூட்டமான எலும்பு கூட்டங்கள் அங்கே என்ன செய்கிறது? கிடக்கிறது. இது கொலை உண்டவர்கள், தட் மீன்ஸ் மர்டர் ஆனவங்க. இவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள். கொலை யார் செய்வா? நான் வழியை போயிடே கொல்றா அப்படியே சொல்லுவாங்க. எதிர்பாராத விதங்களாக என்ன செய்யப்படுகிறது? இழக்கப்படுகிறவர்கள். இழக்கப்படுகிறவர்கள் எங்கே கிடக்கிறாங்களாம்? இன்னைக்கு பள்ளத்தாக்குக்குள். இப்போ எலும்புகளை தூக்கி போட்டோம்னா கை தனியாக போயிடும், கால் தனியாக போயிடும், மண்டையோடு தனியாக போயிடும். கண் இருக்குமா? உள்ள இருக்காது, வேற கால் இருக்கும். எல்லாம் பீஸ் பீஸாக என்ன செஞ்சிடும்?
இப்போ ஒன்றுக்கு மேலே இன்னொன்று போட 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 என்ன செய்யும்? நிறைய பேருடைய வாழ்க்கைகள், நிறைய பேருடைய தரிசனங்கள் பெற்றப்ப நல்லா இருந்துச்சு. காலப்போக்கில் அது என்ன செஞ்சிருச்சு? மறந்து சுக்குநூறாக போய் கை இல்லாமல், கால் இல்லாமல், தலை இல்லாமல் அங்கங்கே என்ன செய்யுது? கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம். எல்லாம் சுக்குநூறாக அதுக்குன்னா அது ஒரு ஷேப் அற்றதாக, என்னது, ஒரு எலும்பு கூட ஒரு ஷேப் இருக்காது. அது சதை எல்லாம் வந்தால் தான் அது ஒரு ஷேப் இருக்கும். அப்படி தானே? எத்தனை பேர் எலும்பு கூடுக்கு பவுடர்லாம் தட்டி அழகா இருப்பா எலும்பு கூடுன்னு சொன்ன உடனே ஆட்டம் கொடுக்குது. அப்பா எலும்பு கூடு வேண்டாம். ஆனால் நாமளும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? அப்படி தான் இருக்க போகிறோம். காற்று, அந்த ஜீவன் மட்டும் தேவன் நமக்குள்ளாய் ஊதின ஜீவ சுவாசம் நின்றுச்சுன்னா நாமளும் கொஞ்ச நாளில் எந்த கூடு தான்? எலும்பு கூடு தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எலும்பு கூடான ஒரு பள்ளத்தாக்கில் தேவ மனுஷனை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திட்டு இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம்? வேறு ஏதாவது கனவு இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டவரே, வேறு ஏதாவது இடம் இருந்தாலும் சொல்லுங்கள், ஆனால் இதுக்கு எனக்கு என்னதில்லை, சம்மந்தமே இல்லை. நம்ம பேசுனா என்ன நடக்க போகுது, நம்ம சொல்லிட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம்? யோசிச்சிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீர் ஒருவர் தான் அறிவீங்கப்பா. அதுக்கு உயிர் வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு அர்த்தம் அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பானா இருக்கும். அது கூட என்ன செய்யலை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தெரியலை. உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும், உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும், எனக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எசேக்கியேலை புரிந்து கொள்கிறார். ஓகே, நீ ஒன்று ஜெனியூனாக சொல்கிற, உனக்கு ஒன்றும் தெரியலைன்றது உண்மைதான், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றதும் உண்மைதான். இப்போ நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் வர. நம்மனா எலும்பு கூட பார்த்துட்டு துண்டை காணும் துணியை காணும் ஒரே ஓட்டம்தான். ஆனால் என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பார்க்கிறது நீ ஒரு பள்ளத்தாக்கு நிறையா எலும்பு கூடுகளை தான் நீ பார்க்கலாம். அது ஒன்றோட ஒன்று சேரக்கூட இல்லை. எந்த சரீரத்தினுடைய தலையோடு எங்கே கிடக்குன்னு தெரியாது, கை எங்கே கிடக்குன்னு தெரியாது, கால் எங்கே கிடக்குன்னு தெரியாது, விழா எலும்பு எங்கே கிடக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியலை. முட்டு எங்கே இருக்குன்னு தெரியலை. ஆட்டி விட்டால் என்ன செய்யும்? வெறும் கையை மட்டும் ஆடுது, அது விரல் ஒரு பக்கம் ஓடிருச்சு, காலில் உள்ள விரல் ஒரு பக்கம் ஓடிருச்சு. இப்படி கிடக்கிற ஒரு இடத்தை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் முறைன்னு சொல்லிட்டா, ஆண்டவரே அப்படின்னு இல்லை, உரைச்சிடணும். என்னத்தை சொல்லணும்? எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லணும். சொல்லும்போது நரம்புகள் உருவாகும், தசைகள் உருவாகும், சரீரம் என்ன செய்யும்? ஃபார்முக்குள்ளே வரும். வராததும் என்ன செய்யும்? வரும். ஏன்னா அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருக்கோலமாக்கி யோவான் 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும். இப்போ பள்ளத்தாக்குக்குள்ளே கிடக்கிறதெல்லாம் யார்? கொல்லப்பட்டவர்கள், கொலையுண்டவர்கள். அப்போ திருடனுடைய வேலை என்ன? திருடுறது, கொல்லவும், அழிச்சு போட்டு வச்சிருக்கிறான். எங்கக்குள்ள? பள்ளத்தாக்குக்குள்ளே. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருந்துக்கிட்டே இருக்கிறவர் கிடையாது. தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஏற்ற வேலைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு மனிதர்களால் நாற்றம் எடுக்க பள்ளத்தாக்கு என்ன செஞ்சுருக்கும்? எலும்புக்கூடு கடந்திருக்குன்னா அந்த இடம் ரொம்ப வாசனையாக, ஐயோ ஒரு செண்டு பாட்டில் அங்கேருந்து தயாரித்தா எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு யார் யோசிச்சு அங்கே போய் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு என்னது ஃப்ரேக்ரன்ஸ், என்ன ட்ரை போன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு சொல்லி புதுசாக வருமா? வராது. அது பக்கத்தில் போகவே நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒரு மனிதனுடைய சரீரம் என்ன செய்யுது? இறந்து சில நாட்கள் இல்லை, ஒரு நாள் தாண்டிருச்சுனாலே ஃப்ரீசரில் வைக்கலைனாலே அப்பா தூக்கிட்டு கொண்டு எப்போ போகலையாப்பா, வாசனை எடுக்குதுப்பா, மற்றவங்களுக்கெல்லாம் அது இதாயிரும்ப்பா, பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கப்பா, எடுத்துருங்கப்பா. அப்புறம் பேர் சொல்லி மிஸ்டர் சோவன்சோ, மிஸ்ஸஸ் சோவன்சோ, சிஸ்டர் சோவன்சோலாம் சொல்ல மாட்டாங்க. சவத்தை எடுத்துட்டு போங்க சார் அப்படி தான் என்ன செய்வாங்க? மரியாதை ரொம்ப கூடிரும். அதுக்கப்புறம்
நேரம் கூட கூட ரெஸ்பெக்டு மரியாதை என்ன செஞ்சிடும், கூடிக்கிட்டே போயிடும். அந்த இடத்துல என்ன செய்யாது, வாசனை வராது. நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்கிற விஷயங்கள் பிறருடைய பார்வைக்கு அது அற்பமாய் தோன்றலாம். பிறருடைய பார்வையில் நம்பிக்கையற்ற விஷயமாக கூட தோன்றலாம். அந்த பள்ளத்தாக்குகளையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்லும்போது அதற்குள்ளாக என்ன செய்யப்படும், மாற்றங்கள் என்ன செய்யும், அசைவு உண்டாகுமா. ஆமென். 2 காரியம் 2 ஸ்டெப்பாக நடக்கும் அந்த பெரிய பள்ளத்தாக்குக்குள்ளே. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிச்சு, நரம்புகள் வந்துச்சு, தசைகள் வந்துச்சு, சரீரம் உருவாயிருச்சு. எப்போ, ஒரு அசைவு வந்தப்ப. ஒரு அசைவு வந்தப்ப நமக்குள்ள ஒரு அசைவு என்ன செய்யணும், ஒரு ஆடுங்க பார்ப்போம், அசைவு. ஆமேன் ஆமேன். அசைவு வரும்போது நமக்குள்ளாக என்ன வருமா, மாற்றம் வரும். சிலது கிடக்கும், கடந்த இடத்துலையே கிடக்கும், அது மாறவும் செய்யாது, மாற்றத்தை எதிர்பார்க்கவும் செய்யாது, அதுக்கு வாழ்க்கையில் மாற்றமும் வராது. ஆனால் அசைவு உண்டாகும்போது மாற்றங்கள் என்ன செஞ்சிச்சு. ஆனால் அந்த அசைவு வந்தும் ஜீவன் வரலை. ஆமென். இன்னைக்கு நிறைய இடங்களில் கர்த்தருடைய கிரியை ஆரம்பிக்கப்பட்டுரும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பேசும்போது கிரியைகளினுடைய ஆரம்பங்கள், அந்த அசைவுகள் தெரியும். என்னடா இன்னும் ஜீவன் வரலை, இன்னும் ஜீவன் வரலை என்கிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் கூட காணப்படலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, சொன்னாரே, தேதி வரைக்கும் சொன்னாரே, இது நடக்கும்னு சொன்னாரே, இதெல்லாம் கட்டி இவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறாரே, அசைவுகள், இதெல்லாம் தான் அசைவுகள். ஆனால் என்ன செய்யலை, ஜீவன் இன்னும் வெளிப்படலையேன்னு நம்ம என்ன செய்கிறோம், ஏங்குகிறோம். இந்த தரிசனம் நிறைவேறணும், இது என்னோட்டு இல்லையாப்பா உங்கள்கிட்ட தானேன்னு சொல்லி நம்ம நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இன்னும் ஒன்று கூட தேவை. அசைவு மட்டும் போதாது, அவருடைய ஆவி தேவை. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் பிரவேசித்த போது அது என்ன செஞ்சிச்சான் தெரியுமா, எலும்புகள் எலும்போட சேர்ந்துச்சான். ஆமென். எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள எவ்வளோ சுக்கு நூறாக கடந்த எலும்புகளும் ஒன்று சேர்ந்து பெரிய சேனையா எழும்பி நின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. உருவாக்க முடியாது, மனிதர்களால் உருவாக்க முடியாது. ஆனால் உருவாய் இருந்தது அழிஞ்சு போனாலும், அது யாரால் அழிஞ்சு போனாலும் திரும்பவும் அதை மகா சேனையாக எழுப்பி நிறுத்துவதற்கு கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது அவர் 4 திசைகளில் இருந்து காற்றுகளை பேச சொல்றார். ஆமென் ஆமென். அந்த காற்று ஜீவன் உள்ளதாக, அந்த சுவாசம் உள்ள வரும்போதே அதற்குள்ளாக ஜீவன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மரித்து போன சடலமாய் இருந்த லாசருவுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்க முடியும்னா, மரித்து போய் கிடக்கிற நம்மளுடைய தரிசனங்களாக இருக்கலாம், அது மரித்து போகாது. ஆமென். எலிசா எலியாவை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதம் கேட்டானா கேட்கலையா? ஆனால் அவன் உயிரோடு இருக்கும்போது ஒன்று குறைய முடிச்சு தான் அவனுடைய ஜீவன் போச்சு. அவனுடைய எலும்புகள் மேலே இன்னொருத்தவனுக்கு சரீரம் வச்சு அவன் உயிரோடு என்ன செஞ்சிட்டான், மரித்த பின்பும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்டது, நிறைவேறப்பட்டது. அப்போ அவர் சொன்னார்னா செய்வார். சொல்லுங்க பாப்பா, அவர் சொன்னார்னா செய்வார், செய்யாத எதையும் சொல்லவும் மாட்டார். சொல்லுங்க பாப்பா, அவர் சொன்னார்னா செய்வார், செய்யாத எதையும் சொல்ல மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட விதத்தில், அல்லது குடும்பத்தில், அல்லது சபையில், சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை குறித்து இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை என்ன செஞ்சிருவாராம், செஞ்சிருவார். செய்யாத எதையும் அவர் என்ன செய்யவும் மாட்டார், நமக்கு வாக்கு பண்ணவும் மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எதற்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, உயிர் அடையும் அடையாது என்று மனிதர்கள் கணக்கு போடலாம், கூட்டி கழித்து வகுத்து பெருத்து என்ன பண்ணி போட்டு இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாலும், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் கணக்கில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு இருந்துச்சுன்னா அது ஆயிரும். அதற்கு கர்த்தருக்கு யாருடைய அனுமதியுமே தேவை இல்லை. எசேக்கியேல்டையுமே ஆண்டவர் கேட்குறாரு, முடிஞ்சா பார்ப்போம்ப்பா அப்படின்னு நான் சொன்னார். பேசு,
அது என்ன செய்யும்? உயிர் அடையும். இந்த இடத்துல 10 விதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்கிறாராம்? 10 விதமான வாக்குத்தத்தங்கள். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறோன்னா, ஜீவனை கொடுப்பேன், என்ன செய்வேன்? சுவாசத்தை அதற்குள்ளாக அனுப்புவேன். அடுத்துக்கு என்ன உண்டாகுமா? நரம்பு உண்டாகுமா. அடுத்தது சதை உண்டாகுமா. அதற்கு மேலாக தோல் மூடப்படுமா. அதற்குள்ளாக என்னுடைய ஜீவனை அல்லது சுவாசத்தை வைப்பேன். அடுத்தது என்னவா? கல்லறைகள் திறக்கப்படுமா. சவக்குழிகள் என்ன செய்யப்படுமா? திறக்கப்படுமா. அது என்ன செய்யப்படுமா? திறக்கப்பட்டு உள்ள இருக்கிறது என்ன செய்யுமா? வெளியே வருமா. அடுத்தது என்னது? உன்னை நான் எங்கே சுதந்தரிப்பேன்னு சொன்னனோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமேன், ஆமேன். அதோட மட்டும் விட்டுட்டு போயிட மாட்டேன்ப்பா. நிறுத்தினதுக்கு அப்புறம் நீ செய்யறதுக்கு என்னுடைய ஆவியை உனக்குள்ள என்ன செய்வேன்? ஊற்றுவேன். நீ என்ன செய்வ? அதே இடத்துல உன்னை கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. 10 விதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து எப்படி உறுதிப்படுத்துறார்னா, உயிரடையும். ஆமேன், உயிரடையும். என்ன இது 3 காரியங்களாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். 3 இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உயிர் அடையும், உயிர் அடையும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து, நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். உயிர் அடையும். சொல்லுங்கள் பார்ப்போம். உயிர் அடையும். என்னுடைய வாழ்க்கையில் உயிர் அடையும். மரித்து போன அவயங்களுக்குள்ளாக உயிர் அடையும். என்னுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக உயிர் அடையும். தரிசனத்திற்குள்ளாக உயிர் அடையும். தரிசனம் என்னைக்கு மரித்து போகாது. மரித்து போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது மரிக்கவே செய்யாது. ஏன்னா கொடுத்தவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் பேசியிருக்கிறாரோ, கால தாமதம் வேணால் ஆகலாமே தவிர தாமதம் தேவனுடைய தடை அல்ல. அதுவுமே நம்மளை தெய்வ திட்டத்திற்கு நேராய் நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தாமதம் ஆயிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அது தேவனுடைய திட்டத்தின் தாமதமே அல்ல. அவருடைய சரியான நேரத்திற்காக கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் இந்த மாதம் உயிர்ப்பிக்கப்படுக போகிறதாய் காணப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ளதாய் காணப்பட போகிறது. ஏன்னா அந்த யெஷுவா நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதினதான அந்த சுவிசேஷ பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்தோம் என்றால் அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்தான்? மரித்து போனாலும் அவன் என்ன செய்வான்? உயிரோட எழும்பிடுவான். அவன் எழும்பிடுவான், அவன் பிழைச்சிருவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன? மரித்தது என்று சொல்லப்படுவது. அதில் இயேசு சொல்கிறாரு, லாசர் என்ன செஞ்சார்? மரித்து போனான்னு சொல்லுவதற்கு முன்னாடி அவன் நித்திரையாக இருக்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு ஆக்சுவலி இங்கே நடக்கிறதான மரணம் என்பது நித்திரை. இப்போ அப்பா என்ன செய்கிறாங்க? நித்திரையில் இருக்கிறாங்க. ஆமேன். அழிவில்லாத வாழ்க்கைக்கு அவங்க உண்மையாக போயிட்டாங்க. இப்போ தான் உண்மையான தூக்கம். இப்போ தான். அப்போ நம்ம தூங்குறதெல்லாம் ரெஸ்ட்டு, ஒரு இளைப்பாறுதல். ஆனால் என்னது தூக்கம்ன்றது? அங்கே போய் என்னதும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, இளைப்பாற வேண்டியதான். ஃபுல் ரெஸ்ட்லேயே என்ன செய்ய வேண்டியதான்? இருக்க வேண்டியது. இது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம அப்பப்போ கொஞ்சம் தூங்குகிறோம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படி என்ன செய்கிறோம்? ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் ரெஸ்ட்டே இல்லாத ஒரு ஊருக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு ரெஸ்ட் போட்டுட்டு தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நித்திரையை போட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்ன செஞ்சுட்டான்? மரித்து போயிட்டான். இதில் என்ன அப்படின்னா, இயேசுவோடு இருந்தவர்கள் எவ்வளோ அருமையான சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் மட்டும் பாருங்களேன். பேதுரு, திதையு என்னப்பட்ட பேதுரு இல்லை, தோமஸ். அவர் உடனே சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, வாங்கப்பா, அவரோட சேர்ந்து நம்மளும் எங்கே போவோம்? சாவதற்கு போவோம். அவர் அங்கே மரண வீட்டுக்கு போகிறாரு, எப்படின்னு செத்து போச்சு, பாவம் நம்மளும் போவோம். எங்கே போவோம்? அதில் கூட அவனுக்கு சுத்தமாகவே நம்பிக்கையே இல்லை.
நான் கண்டால் ஒழிய அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அந்த பாதத்திலுடைய காயங்களை கண்டால் ஒழிய அவர் உயிர்த்தெழுதால் நம்பவே மாட்டேன்னு சொன்னால்தான் அப்பையும் சொல்லுது, எப்பா போய் அவரோட கூட நம்மளும் என்ன செய்வோம், சாவதற்கு போவோம், வாங்கப்பா அப்படின்னு என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. யார்? தோமா. அந்த தோமா தான் எங்கே வந்தார், சுவிசேஷத்தையும் சுமந்து இந்திய தேசத்தில் எங்கேயோ போகலை, கேரளாவுக்கு வந்தார். அடுத்தது நேரம் எங்கே வந்தார், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார், வந்தார். இரத்த சாட்சியாக இன்னைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். விதைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கோதுமை மணியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்கேயோட நிற்கலை. இப்போ மார்த்தா தான் அப்படி அழுகிறான்னு பார்த்தா மரியாளும் அதே தான் சொல்லுது, நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தா என் சகோதரனுக்கு இப்படி நடந்திருக்காதே. விசுவாசித்தது ஒரு காலம் உண்டு, ஆனால் அனுதினமும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார்னு என்னைக்கோ நான் விசுவாசித்தேன், என்னைக்கோ அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தேன், இனி செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ செய்வாரான்றது தான் எனக்கு தெரியாது என்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறது என்ன தெரியுமா, இன்றைக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். எபிரேயரில் சொல்லி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று அன்னைக்கு செஞ்சார்னா இன்றைக்கும் செய்வார், இன்றைக்கி செஞ்சார்னா என்னன்னைக்கு செஞ்சுட்டே இருப்பார். அதில் எந்த மாற்றமுமே கிடையவே கிடையாது. அப்படி மாறாத தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், மரித்து மண்ணோட மண்ணா எல்லார மாதிரி போனவர் கிடையாது, சரித்திரத்தையே பிரட்டி போட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பே 2 விதமான BC ADன்னு என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டதாய் காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவர் உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் அந்த கடைசி பகுதி மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14வது வசனம், எசேக்கியேல் 37 verse 14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்கணும்னு கர்த்தர் முடிவு எடுத்து தான் நம்மளை இந்த பூமியில் பிறக்க வச்சிருக்கிறார், வளர்த்துறார், நியமிக்கிறார். நம்ம கையில் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், நம்ம கையில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து எங்கேயோ இருக்கிறது இருக்குல்ல, நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே நம்மளை வைப்பதற்காக தான். அவருடைய ஆவி நமக்குள்ளாய் வரும்போது எங்கே கடந்தாலும் சரி, நாம் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி சொல்லுவது மாத்திரமல்ல, அது சொல்றார், நான் சொன்னேன் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னது போல அவர் நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் சொன்னாரோ அதை செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக அது எல்லாம் சூனியமாக அல்லது வெறுமையாக, அது நம்மளுடைய பார்வைக்கு ஒன்றுமே இல்லாததை போல் தோன்றினாலும் சொன்னவர் கர்த்தர்னா அதை செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். நான் செய்வேன்னு சொல்லிட்டா அவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி, அந்த ஜீவன், இயேசுடைய ஜீவன் என்ன செய்யப்பட்டுச்சு, லாசருடைய வாழ்க்கைக்குள்ளாக போன போது மரித்து நாற்றம் எடுத்தவன் 4வது நாள் உயிரோட வர முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு முன்னுதாரணம் தான். இயேசுவும் அவர் என்ன செய்ய போகிறார், உயிர்த்தெழுக போகிறார் என்பதை. ஆனால் லாசரு மரித்து போனான். உலகத்தில் என்ன செய்துச்சு, அவனுக்கு ஒரு மரணம் 2வது என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு.
அவன் நித்திரைக்குள்ளாய் போனான். ஆனால் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராக, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் திருட என்ன செஞ்சிட்டான்? திருடி கொன்று அழிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஜீவன் கொடுக்க வந்தேன், அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன், நமக்குள்ளா என்னென்ன விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் ஜீவன் கொடுக்கிற மாதம் தான் இந்த மாதம். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் மரித்து போய் கிடக்கு, நிறைய விஷயங்கள் செயலிழந்து கிடக்கு, நிறைய விஷயம்லாம் நடக்காதுன்னு பலர் பரிகசிக்கக்கூடிய இடம். லாசருவை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, இவர் நேசிச்சார்ல, இவர் இருந்திருந்தா இவனுக்கு என்ன செய்யலாம், மரணம் வராம பார்த்திருந்திருக்கலாம்ல, அவங்க இவ்வளவு நேசிச்சாங்கல்ல, குருடனுக்கு பார்வை கொடுத்தார்ல, இவன் கதையை அம்போன்னு விட்டுட்டாங்களே. நம்மளை பார்த்து சிரித்தவர்களுக்கு முன்பதாக அவர் ஜீவன் உள்ளவராக, நமக்கு ஜீவன் தருகிறவராக, மரித்த எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், தரிசனங்களா இருந்தாலும், வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதினதான சுவிசேஷத்தில் 7 விதமான விஷயங்கள் இயேசுவை குறித்து நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. 8வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுது, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, நானே வாசலாய் இருக்கிறேன் என்று. 10வது அதிகாரம் 11வது வசனமும் 14வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். அடுத்தது 11வது அதிகாரத்தினுடைய 25வது வசனம் சொல்லுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 14வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 15வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, நானே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நானே என்று சொல்லப்படுகிற இயேசுவா இந்த மாதம் நமக்குள்ளாக மரித்து போய் கிடக்கிற எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய விஷயங்கள், ஆத்துமாவுக்குரிய விஷயங்கள், மரித்த நிலைமையில என்னென்ன காரியங்கள், இது நடக்காது, நம்பிக்கை போச்சு, கால தாமதம் ஆகிருச்சு, இனி இதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிற எப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் பதில் தருகிற மாதமாக, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிற மாதமாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிற மாதமாக, ஜீவன் வெளிப்படுகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடங்களில் எல்லாம் நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற வல்லமை தேவை என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு என்ன வேணும்னா அவருடைய ஆவி வேணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டாதான் எந்த இடங்களிலெல்லாம் ஜீவனற்று இருக்கோ, எந்த இடம்லாம் நாற்றத்தை நமக்கு மட்டும் கொடுக்காது. மரிச்சிட்டோம்னா நம்ம நாடுறது தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை எத்தனை பேர் பிறரை என்ன செய்யும்? நாட்டிக்கிட்டே இருக்கும். இதில் எல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா, ஜீவன் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது பிறருக்கு வாசனை கொடுக்கிறதாய் மாறிவிடும், ஜீவன் கொடுக்கிறதா மாறிடும். நான் ஜீவன் அற்று இருந்தால் பிறருக்கு ஜீவன் நான் கொடுக்க முடியாது. மரிக்கலைனா உயிர்த்தெழுத முடியாது. சிலுவையை இயேசு சுமக்கலைனா மகிமை என்ன செய்யப்படாது, வராது. இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடங்களில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது இருக்குதோ அதை கர்த்தர் இந்த நாளில் நம்மளை உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம் தேவனிடத்தில் கேட்போமா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீங்கள் உயிர்ப்பிங்கப்பா. எந்தெந்த இடங்களில் லாசருவை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் மார்த்தாவை பார்த்து, உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து வேற யாரோ சொல்கிறதில்ல. மார்த்தாளுடைய சூழ்நிலைகளையாவது மார்த்தாள்கிட்ட தான் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்குகளில் கிடக்கிற எலும்புகள்கிட்ட தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்ன மாதிரி சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ப்ராஃபஸி சொல்லணும், நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணும். நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஆலயம் முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தினால் நிரம்பும். தேவன் யாரை கொண்டு செய்வேன்னு சொன்னாங்களோ அவங்கள கொண்டு செய்கிற மாதம்
மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் இதை செய்ய முடியாது, நடக்காது, பாப்போன்னு யாரு நின்னாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் செய்ய போகிற உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை, ஜீவன் கொடுக்கிற தேவனுடைய வல்லமை இந்த மாதம் நமக்குள்ளாய் கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன விஷயங்களுக்குள்ளாக உயிர் கொடுக்கணும்னா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அப்படியே நாம் எழுப்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாம் எழுப்பி நின்று, ஆண்டவரே எங்களை நீங்கள் உயிர்ப்பீங்கப்பா, உங்கள் ஆவியினால் நீங்கள் எங்களை நிரப்புங்க டாடி, உங்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எங்களை நிரப்புங்கப்பா. உங்கள் ஆவியின் அபிஷேகம் எங்களை உயிரடைய பண்ணட்டும். எங்களை மரித்து போயிருக்கிற எங்களுடைய அவயவங்களுக்குள்ளாக, ஆத்துமாக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக அது உயிரடைய செய்வதாக, அது உயிரடைய செய்வதாகப்பா, அது உயிரடைய செய்வதாக. ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து விட்டு கொடுங்க, வாய்களை திறந்து விட்டு கொடுங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க டாடி, எங்களை நிரப்புங்க டாடி, எங்களை நிரப்புங்க டாடி. உங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, உங்கள் உன்னத வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை நீங்கள் உயிர்ப்பீங்கப்பா. எந்த இடத்துல எங்கள் சிந்தனையில் நாங்கள் மரித்து போய் இருக்கிறோமா, உம்முடைய திட்டத்திற்கு நேரான விஷயங்களுக்கு நாங்கள் செய்வதில் மரித்து போய் இருக்கிறோமா, சரீர பிரகாரமாய் நாங்கள் மரித்து போய் இருக்கிறோமா, எங்களுடைய அவயங்கள் மரித்து போய் கிடக்கிறதா, ஆத்துமாவின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற உங்களுடைய வல்லமை அனுப்புங்க அப்பா. உங்க ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே, உங்க ஆவியை அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. ரகா சியான் தடரே ரஹா தடரா ஜாரியான் தடரே ரஹா தடரா ரியான் தடரே ரேகே தேடரே பலா பலா பரப ஷக ரக 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 டகா. தெய்வீக மகிமை எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி, தெய்வீக மகிமை எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. உங்க பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளாய் நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுதலின் வல்லமை வேண்டுமே, எழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட, அப்பா உமக்காக ஓடுவதற்கு மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் உயிரடைவதாக. உயிரடைய ஓ ரகசியம் தொடரே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ரோஹாசாரியான் தொடரே, ரெகடடரபா ஷேரியான் தொடரே, ரஹசியான் தொடரே, அல்கரா மஹாசியான் தொடரே, ரகடரபா ஷேரியான் தொடரே, ரஹதடர ரகசியான் தொடரே, ரகடரா. உமக்காக நாங்க ஓடுவதற்காக எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த மாதம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் தடைப்பட்டு கடந்தோமோ அந்த இடங்களில் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், உமக்கென்று ஜொலிக்கிறவர்களாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. பாதாள கட்டுகள் உடைவதாக. பார்வோனின் வல்லமை எந்தெந்த இடங்களில் எல்லாம் எங்களை கட்டி வைத்திருக்கிறானோ ஆவியின் வரங்கள் செயல்பட விடாதபடிக்கு, ஆண்டவரே ஊழியத்தை செயல்பட விடாதபடிக்கு, வாழ்க்கையை சரியாய் நடத்த முடியாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா அந்தகார இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. உமக்கு
ரக 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 சேரியான் தடர வாசியான் தடரே ஹல்கர மகாசியான் தடரா ரிகர பலவா ஷாரியான் தடரே ரகதர பலவா. உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே வெளிப்படுகிறதற்காய் நன்றி. மரித்து போய் கிடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளாய் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்காய் நன்றி. தேவனுடைய கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்திற்கு தேவையான உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக, எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, பாதாள கட்டுகள் எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, பிரேத குழிகளில் இருந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களுக்குள்ளாய் உம்முடைய உன்னத ஜீவனை தருகிறவரே, உமக்கு நன்றி 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 பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக டாடி. உங்க வல்லமை, உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை, உங்க ஜீவனின் வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை போல யாரும் இல்ல டாடி, உம்மை போல யாரும் இல்லப்பா. உங்க அன்பிற்கு ஈடாக உங்க ஜீவனை தந்து எங்க மரித்து போன ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்க உன்னத ஜீவனை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிறீங்களே, மக்கு நன்றி. இது எங்களுக்காக வாழுவதற்கு அல்லப்பா, உமக்காய் வாழுவதற்கு, உமக்காய் வாழுவதற்கு. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால தேசம் பாழாய் கிடக்கிறதற்கு இடுவில் நிற்பதற்காக, உங்க தேவ பரம திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை நீங்க உயிர்ப்பிக்கிறீங்களே. அநேக நேரங்களில் நாங்க உயிர்ப்பிக்கப்பட்டதற்கு பின்பதாக எங்களுக்கு தோணுன மாதிரி நாங்க வாழணும்னு நினைச்சு எத்தனையோ இடங்களில நாங்க உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமைய இழந்து நிற்கிறோம் அப்பா. மறுபடியுமாக நீரங்களை இந்த மாதத்தின் முதல் நாளில் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லி இருக்கீங்களே, ஜீவன் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கீங்களே. இனி எங்களுக்காக அல்லப்பா, உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, உம்மை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக டாடி, கிருபை பாராட்டுவீராகப்பா. எங்களுக்காக அல்ல டாடி, உமக்காக வாழுகிறவர்களாக நாங்கள் காணப்படணும் டாடி. உங்க பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் அப்பா, உங்க கரம் எங்களை நடத்தட்டும். எங்க வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும். உங்க சித்தத்தை நாங்க செய்யும் போதே அது பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறிடும்ப்பா. எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி 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 அப்பா. நீர் எங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக பலியாக்கினீரே. அந்த இரத்தத்தின் விலையை நாங்க அற்பமாய் எண்ணக்கூடாதுப்பா. அதன் மகத்துவத்தை அறிந்து அதற்காய் நாங்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படணும். எங்களுக்குள்ளாக பாரத்தினால உங்க சித்தத்தை செய்வதற்கு எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தர்மையான மாதத்தின் முதல் நாள்ல உங்க பாதத்துல வந்து இருக்கிறோமப்பா. நீங்க எங்க வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்களே. உங்க அன்பின் கரம் இந்த மாதம் முழுவதுமாக உயிர்ப்பிக்கப்படுகிறதாக, ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு அது உதவியாய் மாறப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சூழ்நிலைகளில்
வாழ்க்கையில், ஊழியத்தில், ஆண்டவரே அப்பா குடும்பத்தில், ஒவ்வொரு விஷயங்களிலேயும் உங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஜீவனுள்ளதாய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இந்த மாதம் முழுவதுமாய் உங்கள் திரு கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். மரித்து 4 நாளான லாசருடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை செய்கிற தேவனாயிருந்தார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஜீவனுள்ள வல்லமை, அற்புதத்தை செய்கிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றி தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற மாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.